ஓம் சாந்தி சிஸ்டர். குஷி குஷியா இருக்கிறீங்களா? ஓம் சாந்தி பிரதர். குஷி குஷியா இருக்கிறோம். ஓகே சிஸ்டர். இப்ப நம்ம அமெரிக்க சகோதரர்கள்லாம் திடீர்னு கோடீஸ்வரர்கள் வீடு இல்லாம இருக்கிறாங்க. ஸோ ஒரு செகண்ட் தான் இல்லையா? நமக்கு பிரம்மகுமாரிகள் மூலமாக கடவுள் சொல்லுவார், அப்படி ஒரு கை தட்டிட்டா போதும், முடிஞ்சு போச்சு, எல்லாம் உங்களை தேடி தான் வருவாங்க அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. ஒரு ஒரு சகோதரர் வந்து அந்த அமெரிக்கா தீ விபத்துல எப்படியோ தப்பிச்சிருக்கிறாரு. அவர் சொல்றாரு, நான் கிறிஸ்டியன், ஆனா இது வரைக்கும் நான் சர்ச்சுக்கெல்லாம் போனது கிடையாது. ஆனா இப்ப வந்து சர்ச்சுக்கு போய் ஏதோ ஒரு ரோஸோ ஏதோ வைக்கிறேன்ட்டு அந்த வேண்டுதல் அது வச்சிருக்கேன், நான் கண்டிப்பா போவேன். ஏன்னா கடவுள் தான் என்னை காப்பாத்திருக்காருன்றார். இதுதான் பெரிய விஷயம். இப்ப அவங்களால உணர முடியுது பாருங்க, இந்த நிலையில இல்ல இத்தனை பேர் இருக்கும்போது அவருடைய வீடு மட்டும் காப்பாற்றப்பட்டு இருக்குது. ஆமா, ஒரு வயசானவர் 69 இயர்ஸ் ஓல்டு அப்படின்னு சொல்லி போட்டிருந்தாரு. நான் வந்து மோட்டரை வச்சு கஷ்டப்பட்டு கடவுள் துணையோட மட்டும் தண்ணி எங்க வீட்டுல தண்ணி ஃபுல்லா பக்கத்து வீட்டையும் காப்பாத்துறதுக்கு ட்ரை பண்றாரு. இப்ப கடவுள் என்ன காப்பாத்தி இருக்கிறார் அப்படின்ட்டு. சோ இது வந்து இந்த குளோபல் சினிமா அவார்டு ஒண்ணு கொடுக்கும் பொழுது இந்த விபத்து ஏற்படுறதுக்கு 3 நாள் முன்னாடி அந்த ஃபங்க்ஷன். வழக்கமா எப்பயுமே தேங்க் காட், தேங்க் யூ ஜீசஸ் இந்த மாதிரி தான் சொல்லிட்டு இருப்பாங்க. அப்ப யாருமே அந்த வார்த்தையை சொல்லவே இல்லையா. அப்ப வந்து அந்த நிகழ்ச்சி தொகுத்து வழங்குறவங்க என்ன, நோ காட், கடவுளே சொல்லவே இல்லையே. உடனே இன்னொருத்தவங்க சொன்னா, கடவுள் இருந்தா தானே சொல்றதுக்கு. இன்னைக்கு உலகம் அப்படி மாறிடுச்சு. அது சொல்லி முடித்த உடனே இது நடக்குது, 3 நாள்ல நடக்குதுன்னும் பொழுது கடவுள் கோபம் கொண்டு விட்டார் அப்படின்னு சொல்றாங்க. ஆனா இந்த விஷயத்தை எடுத்துட்டு வந்தது பேசுனவங்களுக்கு ஞாபகம் இருக்கும்ல, நிகழ்ச்சியை பார்த்தவங்களுக்கு ஞாபகம் இருக்கும்ல எப்படியும். ஸோ பெரும்பாலும் அந்த ஏரியால எல்லாமே இப்ப உலகம் ஃபுல்லாவே அது ப்ராப்ளம் ஆயிடுச்சு. அது நல்லதாகவும் போயிடுச்சு. ஏன்னா அந்த மாதிரி நிலையில தான் நீங்க கடவுளை ஏத்துக்குவீங்களா? இந்த சகோதரர் எல்லாத்தையும் இழந்த பிறகு நான் சர்ச்சுக்கு போறேன்ற. அங்கேயும் கடவுள் கிடையாது. கடவுள் இப்ப வந்திருக்கிறார். அது வேற விஷயம். பட் அதையும் கூட விட்டுட்டு இருக்கிற அளவுக்கு மனிதர்கள் மாறிட்டாங்க. அதான் சொல்லுவாங்கல்ல, விநாச காலே விபரீத புத்தி அப்படின்னு சொல்லுவாங்கல்ல. அந்த காலம் மக்களோட புத்தியும் அந்த மாதிரி மாறி போகுது, மாறுது. சோ அந்த நேரத்தில் தான் விநாசமும் வருது. வந்தாலும் மாறிடுறாங்களா? சோ அதை பார்த்து அப்படியே எல்லாரும் பயந்துட்டாங்களா? எங்க பயந்தாங்க இல்லையா? மேபி தனக்கு வந்தா வேணா மாறுவாங்கன்னு நினைக்கிறேன். அதை பார்த்தே நம்ம மாறணும். அந்த எச்சரிக்கை உணர்வு வரணும். அதுக்காக தான் இந்த பக்கத்துல கேரளால வந்தது நிலச்சரிவு. நீலகிரியிலும் வந்ததுன்னு நினைக்கிறேன். கர்நாடகாலையும் ஏதோ ஒரு மலையில வந்தது. அடுத்தது திருவண்ணாமலையிலே வந்தது. இன்னமும் நாஸ்திகம் பேசுறாங்கன்னா, அந்த பாரதிதாசன் ஒரு பாட்டு பாடியிருப்பார். இருட்டறையில் உள்ளதடா உலகம், கடவுள் உண்டென்பானும் உள்ளானே அப்படின்னு நாஸ்திகம் பேசியிருப்பார். இவ்வளவு அழிவு வந்தும் நாஸ்திகம் பேசுறவனும் இருக்கிறானே, இதுதான் இருட்டறையில் உள்ளது உலகம். அப்ப அவருக்கு தெரியல. அப்ப ஒண்ணும் எதுவும் நடக்கல. அப்ப பெரிய விஷயம் சுதந்திர போராட்டம் தான். அது முடிஞ்சிச்சு. உடனே அந்த அந்த அகங்காரத்தை காட்டணும்ல. அதுதான் நீங்க பாத்தீங்கன்னா, அந்த காளி கதையில அந்த ஆக்ரோஷம் கொண்டு ஆடும் பொழுது அவங்க எந்த அரக்கனை அழிக்கணும்னு நினைச்சிட்டாங்களோ அவனை அழிச்சாச்சு. ஆனாலும் கோபம் தனியாது. பல தடவை இது காட்டுவாங்க. அந்த கோபத்துலதான் அப்படியே உலகத்தையே அழிக்கிற வேலையெல்லாம் நடக்கும். அந்த மாதிரி அங்க யுத்தம் இது வெள்ளைக்காரங்களுக்கு எதிராக போராடினாங்க இல்லையா? அது எவ்வளவு பெரிய பாதிப்பை ஏற்படுத்துச்சுன்னா, இன்னைய வரைக்கும் அது அடங்கல. அங்கங்க போராட்டம் வெடிக்கிறதுலாம் அதோடைய தொடர்ச்சி தான். அப்படியே அங்கிருந்து வந்தாரு, சுதந்திரம் கிடைச்சிச்சு, போராடி கத்தி பழக்கப்பட்ட வாய் மூட மாட்டேங்குது. அவ்வளவுதான். உடனே பெரியார் ஒரு போராட்டத்தை ஆரம்பித்தார். அது காங்கிரஸ்ல இருந்து வெளில வந்து அவரு ஒரு போராட்டம். இதே மாதிரி நிறைய பேர் வந்து வேற கட்சி எதிர்க்க அவர் கற்றுக் கொடுத்தார். கற்றுக் கொடுத்தவனே நான் இப்ப எதிர்க்கிறேன், என்ன தப்பு அப்படி ஆயிடுச்சு. சோ இது நினைவுதான் அங்க காளி அப்படி ஆனதா காட்டுறது. ஏன்னா அந்த குணம் வந்துடுச்சுன்னா போகாது இல்லையா? இருக்கிறதுல பயங்கரமான பூதம்ன்றாரு கடவுள், இந்த கோபம்ன்ற பூதம். இந்த பூதம் எல்லாம் உள்ள வர்றதுக்கு நாஸ்திகம் ஒரு காரணம் இல்லையா? நாஸ்திகம் வரும்பொழுது எந்த தப்பு வேணாலும் செய்வாங்க. ஒரு விதத்துல அவங்க கடவுள் இல்லைன்னு சொல்றதுக்கு ஒரு முக்கியமான காரணம், நம்மதான் எல்லா தப்பும் பண்றோமே, நல்லா தானே இருக்கிறோம், அதுவும் தோணும். ஒரு அவார்டு வாங்குறேன், ஒரு பெரிய கோடிக்கணக்கில் சம்பாதிக்கிறேன் போது ஒரு அகங்காரம் வந்துடுது. இப்ப மனிதனுக்கு சக்தி இல்ல, அதனால ஒரு அகங்காரம்.
நல்ல பெரிய பெரிய புத்திசாலிகள்லாம் நாஸ்திகர்களா இருக்கிறாங்க. அது ஆமா. புத்தியின் அகங்காரம். அதனால வருது. சோ, இப்ப அவங்க அதாவது இது ஒரு விதத்தில் இது நாடகத்துல பதிவானது நடக்குது. இதுக்கும் கடவுளுக்கும் சம்மந்தம் இல்ல. பட் இது ஒரு எச்சரிக்கையாக போகணும்ன்றதுக்காக இந்த நாடகத்தில் ஒருத்தர் வாய் வழியாக அந்த வார்த்தை வருது பாருங்க. அத கவனிக்கிறாங்க பாருங்க. ஆமா. என்ன கடவுளை பற்றி யாருமே சொல்லலையே. இருந்தா தானே சொல்றதுக்குன்னு இன்னொருத்தவங்க சொல்லியிருக்கிறாங்க போல இருக்குது. அத ஒரு பெருமையா நினைச்சிட்டாங்க. கடவுளை பற்றி அதாவது கடவுளை பத்தி பேசுறது ஒரு அசிங்கமா நினைக்க ஆரம்பிச்சுட்டாங்கன்னு நினைக்கிறேன். அது அவங்களோட உழைப்புனாலதான் கிடைச்சது. அப்படி புரிஞ்சுக்கிறாங்க. கடவுளுக்கு என்ன சம்பந்தம்? நான் உழைச்சேன், நான் அவார்டு வாங்குறேன். நான் நல்லா பண்ணேன், அவார்டு வாங்கினேன். இதுல எங்க கடவுள் வந்தாரு? அந்த மாதிரி கேக்குற காலமா இருக்கு இப்போ. அதே மாதிரி நடிகர் விஜய ஒரு பழைய பேட்டி அது. அதுல ஏதோ ஒரு எஃப்எம் ரேடியோல இதுல பேசிட்டு இருக்கிறார். பேசும்போது ஒருத்தர் கேட்கிறார், உங்களுக்கு கடவுள் நம்பிக்கை இருக்கான்ட்டு. உடனே இப்படி வச்சுட்டு சிரிக்கிறார். இவ்வளவு நேரம் நல்லா தானே போயிட்டு இருந்துச்சுன்றார். அப்ப கடவுள் நம்பிக்கை இருக்குதுன்னு சொல்றத ஒரு அவமானமா நினைக்கிறாங்க. அத அப்புறம் கடவுள் இல்லாம இதெல்லாம் எப்படி ரஜினியா இருந்தா அப்படி சொல்லியிருப்பாரு. டக்குன்னு சொல்லுவாரு. யோசிக்கவே மாட்டாரு. யோகி பாபு சொல்றாரு. எல்லா புகழும் இறைவனுக்கேன்னு தான் சொல்லுவாரு. எந்த அவார்டு வாங்கினாலும் சரி, என்ன ஒரு மேடையில பாராட்டினாலும் எல்லா புகழும் இறைவனுக்கே அப்படிதான் சொல்லுவாரு. இறைவனுக்கே யோகி பாபுவுமே அது சொல்றாரு. ரெஸ்டா இருக்கிற டைம் ஃபுல்லா கோயில் குளம்னு சுத்திட்டு தான் இருக்கிறார். ஆனா இவரு நல்லா தானே போயிட்டு இருந்துச்சு. அப்படி அதாவது மொக்க போடுற கேள்வி எல்லாம் அவருக்கு பிடிச்சிருக்குது. உருப்படியான கேள்வி கேட்கும்போது ஏன் நல்லா தானே போயிட்டு இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் கடவுள் நம்பிக்கை இருக்குது. அது கண்டிப்பாக இருக்கணும் எல்லாருக்கும் அப்படிங்கிறாரு. அது இல்ல அப்ப அந்த கடவுள்னாலதான் இது நடக்குதுன்னு சதா ஓடிட்டு இருந்தா டக்குன்னு எல்லாம் சொல்லுவோம். அப்ப இது என்னால வருதுன்னு ஒரு உணர்வு உள்ள ஓடிட்டு இருக்கு. பெரியார புகழ்வார் அவரு. கடவுளை எதிர்த்தவரை புகழ்ந்துட்டு இருப்பாரு அவரு ஃபர்ஸ்ட். அப்ப ரெண்டும் கெட்டாம் மனநிலையில இருக்கு. அத அந்த கடவுள் நம்பிக்கை இருக்குதுன்றது கூட ஓட்டுக்காக இருக்கலாம். அவங்களோட ஓட்டும் வரணும்ல. அதனால டக்குன்னு இப்படி சொல்லிட முடியாதுன்னு யோசிச்சு அப்படி சொல்றாரு. அதான். சோ இப்ப இது உண்மையிலே கடவுளுடைய கோபமா? இந்த அவார்ட்ல இப்படி சொன்னதுனாலதான் இப்படி நடக்குதா? அது ஒண்ணு. இதை பற்றி அந்த ஜெகன் கூட சொல்லியிருந்தாரு. அவர் என்ன சொல்லியிருந்தாருன்னா, பாதிரியார் ஜெகன் அவர்கள் என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, இது பற்றி வேதம் என்ன சொல்லுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, இதே மாதிரி ஒரு இயற்கை சீற்றம் வருது. அதுக்கு இயேசு சொல்றாரு, அவங்க உங்களை விட பாவம் அதிகமாக செஞ்சிருக்கிறாங்கன்னு நினைக்கிறீங்களா? அப்படி அல்ல. மனம் திரும்பாவிட்டால் உங்களுக்கும் அதே நிலைமைதான் அப்படிங்கிறார். சோ இப்ப என்னன்னா, உங்களை விட அவங்க அதிக பாவம் இதுல கூடவே அவரு என்ன சொல்றாருன்னா, கம்யூனிஸ்ட் இதை விட மோசமாக கடவுளை மோசமா பேசுற கம்யூனிஸ்ட் நாடுகள் நல்லா தானே இருக்குது அப்படி சொல்றாரு. ஆனால் அதோடைய அர்த்தம் இயேசு சொன்னதுடைய அர்த்தம் என்னன்னா, உங்களை விட அவர்கள் அதிக பாவம் செய்திருக்கிறார்கள் என்று நினைக்கிறீர்களா அப்படின்னு அப்படி அல்ல அப்படின்னு வருது. அது டிரான்ஸ்லேஷன்ல எப்படி வேணாலும் வரும். ஆனால் அவங்க அதிக பாவம் செஞ்சிருக்கிறாங்களா இல்லையான்றது முக்கியம் கிடையாது. அதை நீங்க யோசிக்க வேண்டிய அவசியம் கிடையாது. ஆனால் இப்ப உங்க குணத்தை பாவத்தை நீங்க மாத்திக்கலன்னா அந்த நிலை உங்களுக்கு வரும். அப்படின்னா என்ன அர்த்தம்? அவங்களுக்கு ஏற்கனவே வந்துருச்சு. அப்ப அவங்க மாத்திக்கல, அதனால வந்துருச்சு அப்படிங்கிறது அதோடைய அர்த்தம். சோ அது ஒரு எச்சரிக்கை இல்லையா? என்னைக்கு இந்த சுனாமி அப்படி தமிழ்நாட்டே ஒரு வழி பண்ணிச்சு இல்ல? தமிழ்நாடு சந்திச்ச மிகப்பெரிய பேரழிவு அதுதான் ஃபர்ஸ்ட் இல்லையா? எனக்கு தெரிஞ்சு இந்த எனக்கு தெரிஞ்சு விவரம் தெரிஞ்சு இதுதான் பயங்கரமான ஒரு பேரழிவா இருந்தது தமிழ்நாட்டுல. ஆமா. அங்க ஜப்பான்ல தான் நடக்கும். எப்பயும் சுனாமி எல்லாம் வரும். நம்ம நாட்டுக்கு வந்தது தமிழ்நாட்டுக்கு வந்தது இதான். அதுல இருந்து அந்த கடலை பார்க்கவே பயமா இருக்குது. கடல் பக்கம் கடல் இந்த சைடு இருக்குதா? வேணாம், இந்த சைடு ரூட்டே வேணாம் அப்படிங்கிற மாதிரி இருக்குது. சோ ஒரு செகண்ட்ல கட கட கடன்னு அந்த வேகத்துக்கு ஓடி எல்லாம் தப்பிக்க முடியாது இல்லையா? அது கடகடன்னு கடலையே தூக்கி வெளில போட்ட மாதிரி இருக்குது. ஆனா அதை விட வேகமாக தீ பரவுறதை இப்பதான் பாக்குறோம். 80 கிலோமீட்டர் ஸ்பீடு காத்தோட வேகத்துல தீ பரவிட்டு 25 நிமிஷத்துல 200 ஏக்கரோ ஏதோ ஆயிடுச்சாம். 25 நிமிஷத்துல கட 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 கடன்ட்டு. ஆமா, அது பயங்கரமா தான் பரவும்.
அந்த காலத்துலலாம் சின்ன வயசுலலாம் அப்பலாம் கூரை வீடெல்லாம் இருந்துச்சு. இப்பதான் இல்ல போல இருக்கு. ஒரு வீட்ல இந்த சமைக்கும்போது ஏதோ ஒண்ணு ஒரு பக்கம் புடிச்சுக்கிச்சுன்னா, அந்த ஊரே எரிஞ்சிடும். வரிசையா எல்லா குடிசையும் ஆ பத்தி. டக்கு 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 டக்குன்னு பரவிக்கிட்டே இருக்கும். அப்ப என்ன பண்ணுவாங்கன்னா, அது ஒரு அந்த தெருவுல வரும்போதே இங்க அவங்க வீட்டு மேல தண்ணி ஊத்திக்கிட்டே இருப்பாங்க. அது வரக்கூடாதுன்ட்டு. சோ இதே தான் அங்கேயும் ஃபாலோ பண்றாங்க இப்ப. அவரு ஒருத்தர் பண்ணியிருக்கிறாரு. அந்த ஆ ஒரு பண்ணியிருக்கிறாங்க. பட் கடவுள காப்பாத்திட்டார் கடவுள். என் வீட்ட காப்பாத்திட்டாருன்னு சொல்ற அவரு. ம் அதான் பண்ணியிருக்காரு. தண்ணி ஊத்திட்டே இருந்திருக்காரு. கரெக்ட். நான் என்னுடைய உழைப்புனால தான் நான் தப்பிச்சேன்னு சொல்ல பாருங்க. ஆமா. அதுதான் முக்கியமான விஷயம். சோ இப்ப எல்லாரும் ஒரே நாள்ல வீதிக்கு வந்துட்டாங்க. இதுல என்னன்னா, அ அங்க வந்து வீடு இல்லாதவர்கள் நெறைய பேர் ரோட்லயே இருப்பாங்களாம். அந்த மாரி ஆட்கள் வேற இத பத்த வச்சு அரெஸ்ட்லாம் வேற பண்ணியிருக்கிறாங்க. அப்ப அவங்களுக்கு ஒரு கடுப்பா இருக்குது போல இருக்குது பணக்காரர்கள பார்த்தா. இதான்டா சாக்கு பத்த வச்சிடலாம்டா இந்த சைடுன்ட்டு. எத்தன நாள் நம்மள ஒரு இழிவா நெனச்சுட்டு இருப்பாங்க. எல்லாரும் அனுபவிங்கடா. நான் அனுபவிக்கிறது தெரியட்டும். அப்படின்னு பண்றாங்க அவங்க. சோ அது மனிதர்களுடைய குணம் வந்து அந்த அளவுக்கு மோசமாயிடுச்சு. ஏற்கனவே அந்த மாரி ஒரு நிலைக்கு நம்ம தள்ளப்படுறோம்னா, ஏதோ பாவம் செஞ்சதுனால தான் வந்திருக்கிறோம். அப்பயும் உணராமல் பாவத்தை அதிகமா செய்றது தான் இந்த விநாச கால விபரீத புத்தி. நான் அனுபவிக்கிறேன். நான் செத்தா பரவால்ல. எல்லாம் அ பாரதியார் பாரதியாரா இருப்பாருன்னு நெனைக்கிறேன் அவரு. தனியொருவனுக்கு மனிதன் இல்லை தனியொரு மனிதனுக்கு உணவு இல்லைன்னு ஜகத்தினை அழித்திடுவான்னு சொன்னார்ல, அதான் அவரு பண்ணியிருக்காரு போல இருக்கு. எனக்கு சாப்பாடு இல்ல அழிச்சிடலான்னு அழிச்சிட்டாரு போல இருக்குது. சோ அப்படி வந்து அங்க மனிதனுடைய குணம். அதே நேரத்துல திருடுறதெல்லாம் வேற நடக்குது நெறைய. திருடுறது, இந்த மாரி நெருப்பு வைக்கும்போது அதாவது அந்த இடத்த காலி பண்ண வைக்கணும்னா நெருப்பு வச்சிடுறது. அப்ப நெருப்பு பார்த்த உடனே அலறி அடிச்சுட்டு ஓட தான் போறாங்க. அப்ப மீதி இருக்கிறதெல்லாம் இவங்க போய் எடுத்துட்டு போக தான் போறாங்க. சோ இதெல்லாம் நமக்கு பிரம்மகுமாரிகள் மூலமாக கடவுள் சொன்னார். கடைசி நேரத்துல இந்த மாதிரிலாம் ஆகும். ஒண்ணு மண்ணோட மண்ணா போகும். இல்லாட்டினா திருடர்கள் திருடிட்டு போவாங்க. இல்ல அரசாங்கமே கூட அபகரிக்கும்லாம் சொல்லியிருக்காரு. ஆமா. வைக்கோல் போருக்கு தீப்பிடிக்க போகுது அப்படின்னு கூட ஒரு முரளிலே ஒரு லைனே வைக்கோல் வந்துச்சு. போருக்கு தீப்பிடிக்குதுன்ட்டு ஒரு உவமையா சொன்னாரு. ஆனா இங்க நிஜமாகவே நடக்குது. இதுல என்னன்னா, அமெரிக்கா தீ விபத்த வந்து பெருசா யாரும் வந்து குறிப்பா யூடியூபர்ஸ்லாம் போட மாட்டாங்க. ஏன்னா, அது எப்பயுமே நடக்கும். ஆனா, இந்த தடவ வந்து உலகமே திரும்பி பார்க்கிற அளவுக்கு பேரழிவை அது ஏற்படுத்துது. அதுவும் இருக்கிறதுலே பெரிய பணக்கார நாட்டுல. பணக்காரர்கள் வசிக்கக்கூடிய இடத்துல. அதனால எல்லாருமே திரும்பி பார்க்குறாங்க. அப்ப இது வந்து கடவுளுடைய கோபமா? அப்டின்னா, இத கடவுளுடைய கோபம்னு சொல்றதே கடவுளுக்கு நிந்தனை பண்றது. அப்ப எப்படி அன்பே கடவுள்னு சொல்ல முடியும்? அதாவது கோபத்துக்கு அதாவது இப்ப இந்த இதுல நெருப்பு வச்சான் இல்லையா? ஒரு ஒரு பாட்டு வரும் ரஜினி படத்து பாட்டு. ஆ அடுத்த வீடு தீப்பிடிக்க நினைப்பவன் மனிதனா, அந்த நேரம் ஓடி வந்து அணைப்பவன் மனிதனான்ட்டு இருக்கும். சோ இங்க தீப்பிடிக்க நினைக்கிறது தான் நடந்துட்டு இருக்குது. வீட்டுல வைக்கல. வேற இடத்துலயே வைக்கிறாங்க. ஆனா வச்சா வீட்டுக்கு போகும்னு தெரிஞ்சு தான் வைக்கிறான். அப்ப அந்த மாரி மனநிலை கொண்டவர்களாக மாறிடுறாங்க மனிதர்கள். அப்படிப்பட்ட மனிதர்களையும் அன்பானவரா மாத்துற ஒரு கடவுள். அவர போய் கோபப்படுறவங்கன்னு சொல்றது வந்து பைபிள்ல பண்ண மிகப்பெரிய நிந்தனை அது. பைபிள், குரான்ல அது இருக்கும். கடவுள் அப்படி கோபக்காரர். அவர் நினைத்தால் ஒரு வினாடியில் உங்கள நரக நெருப்பில் தள்ளிடுவார். சோ அது குரான்ல இருக்கு. அடிக்கடி வரும். நரக நெருப்பில் தள்ளிடுவார்ன்ட்டு. சோ முஸ்லிம்கள்லாம் வீடியோ போடுறாங்க. இதுக்கு முன்னாடி நல்லா இருந்த அமெரிக்காவையும், இப்ப எரிஞ்ச பிறகு சாம்பலான அந்த கலிபோர்னியா மாகாணத்தையும் அப்படியே வீடியோல எடுத்துட்டே வராங்க. பின்னாடி என்னது அவங்க தொழுகை பண்ற பாட்டு ஓடுது. அப்ப அல்லாஹ் தண்டிச்சுட்டாருன்ற அந்த அர்த்தத்துல அவங்களுடைய மைண்ட்ல கடவுள அப்படி பார்க்குறாங்க. எப்படி அவர் மேல அன்பு வரும்? இல்லையா? இதுல வேற இன்னொரு லாஜிக். சரி அப்ப எதுக்கு பாலஸ்தீன்ல இது நடந்துச்சு? அல்லாஹ் சோதிப்பதற்காகத்தான் படைத்தார். ஏன் அப்ப அவங்கள சோதிக்க மாட்டாரா? அவங்களுக்கு வந்தா தண்டனை. அதாவது உனக்கு வந்தா தக்காளி சட்னி, எனக்கு வந்தா ரத்தம்ன்ற மாரி வித்தியாசமா இருக்குது. அவங்க எப்படித்தான் புரிஞ்சுக்கிறாங்கன்றதே ஆச்சரியமா இருக்குது. அப்ப இங்க பாலஸ்தீன்ல யுத்தம் பண்ணதுக்கு தான் அமெரிக்காவுக்கு கடவுள் அப்படிப்பட்ட தண்டனை கொடுத்தார். அப்படிங்கிறதுனால தான் இவங்க பண்றாங்க. யாரு பெரிய பவர்ஃபுல்? அல்லாஹ் தான்டா பவர்ஃபுல்ன்றாங்க. அப்ப பாலஸ்தீன அழிச்சது யாரு? அழிக்கிறதெல்லாம் கடவுளுடைய வேலைன்னா, அப்ப பாலஸ்தீன அழிச்சது யாரு? அதுவும் கடவுள் தானே அப்ப. இல்ல அப்ப அது மட்டும் மனிதர்கள் பண்ணாங்களாம். இது வந்து தானா நடக்குது. அதனால தானா நடந்தா அது கடவுள். அப்படி புரிஞ்சுக்கிறாங்க. தானா நடந்தாலும் கடவுள் கிடையாது.
மனிதன் பண்ணாலும் கடவுள் கிடையாது. நம்மளுடைய பாவ புண்ணிய கணக்குப்படி நியாய தீர்ப்பு நாள் இறந்த பிறகு இல்ல, இப்பதான் நடந்துட்டு இருக்கு. அவங்க என்ன நினைச்சிருக்காங்க, அது தனியா வரும்னு நினைச்சிட்டு இருக்கிறாங்க. அப்பப்ப கணக்கு முடிச்சுக்கிட்டே இருக்கு. கிடைக்க ஆரம்பிச்சிருச்சு. ஆமா, எல்லா கணக்கும் முடிக்கணும். சோ அநியாயம் பண்ணி சம்பாதிச்சிருக்கலாம், ஏதோ ஒண்ணு இருந்திருக்கும். சோ அது கண்ணு முன்னாடி ஒரு செகண்ட்ல காணாம போகுது. இல்ல இப்ப சீட்டு கம்பெனி அவன் நான் கடன் வாங்கிலாம் சீட்ல போடுவான், சுட்டிட்டு போயிடுறாங்கல்ல. போய் எங்கேயோ ஒரு வசதியான இடத்துல தானே இருப்பான். அப்ப அந்த இடத்துல தரைக்கு மட்டும் ஆகும்போது தானே அவனுக்கு அது ஒரு இதா இருக்குது. அது மாதிரி ஏதோ ஒரு பாவம் எல்லாருமே பண்ணியிருந்தால் மட்டுமே நடக்கும். அது என்ன பாவம்ன்றது கடவுளுக்கு தான் தெரியும். ஜென்ம பாவமும் சேர்ந்து இப்ப கடைசி பிறவில எல்லாரும் எல்லாமே அனுபவிக்க கிடைக்கும். நல்லவங்க மாதிரிதான் இருக்கும். இப்ப நான் என்ன பாவம் பண்ணேன் அப்படிலாம் தோணும். இப்ப நல்லவனாதான் இருந்திருப்பாங்க. அதுக்கு முன்னாடி நமக்கு என்ன நடந்திருக்கு, முற்பிறவில என்னென்ன பாவம் செஞ்சாங்கன்னு நமக்கு அது தெரியாது நமக்கு. தெரியாது. ஆனா அதுக்கு சேர்த்து இப்பதான் தண்டனை கிடைக்கும். அது யோபுல இருக்குது. பைபிள்ல யோபு அதிகாரத்துல அந்த மாதிரி துன்மார்க்கர் ரொம்ப ஆட்டம் ஆடுறவங்களுக்கு வந்து நிறைய ஒவ்வொரு தண்டனையா எதிரிகள் தோற்றவங்க அதெல்லாம் சொல்லிட்டு, அவன் சமாதானமாக அமைதியாக இருக்கும் பொழுது அவன் மீது வந்து எதிரி பாய்வான். எதுவுமே நடக்கலன்னு அமைதியா இருக்கும்போது அது நடக்கும். நாயகன் படத்துல நடக்கிற மாதிரி இல்லையா? கடைசியில வந்து டமால்னு சுடுவான்றது எதிர்பார்க்கல. அந்த மாதிரிதான் அது அப்படிதான் நடக்குது. அதனால அவங்களுக்கு தெரியல. சோ அதனால அவங்களுக்கு எல்லாம் கடவுள் நம்பிக்கை. இதுல இன்னொரு விஷயம் என்னன்னா, கிறிஸ்தவர்கள் வழிபடுற அந்த பரமபிதா தான் அல்லான்னு தான் முஸ்லிம்களும் சொல்றாங்க. இயேசு கடவுள் கிடையாது, அதுதான். இப்ப அவங்களுக்கும் அவர் கடவுள் தானே. அவர் எப்படி அவங்கள தண்டிப்பாரு? உங்களுக்காக தண்டிக்கிறாரா போய்? அவர் என்ன உங்களுக்கு அடியாளா? இல்லையா? சோ அப்படி தண்டிக்கிறது அவருடைய வேலை கிடையாது. அவரு மன்னிக்கிறது, மன்னிக்கும் கடல், கருணை கடல். அதுவும் எப்படி மன்னிக்கிறதும் அவருடைய வேலை கிடையாது. வாப்பா என் பேரை சொல்லிட்டேன், நான் உன்னை மன்னிச்சுக்கிறேன். அப்படியெல்லாம் அவர் மன்னிக்கிறது கிடையாது. அவருடைய மன்னிப்பு என்னன்னா, இந்த ஞானத்தை கொடுத்து நீங்க செய்த பாவத்துல இருந்து வெளியில வர்றதுக்கான வழியை சொல்றாரு. அந்த பாவத்துக்கான தண்டனை துரத்திட்டு இருக்குது நெருப்பு மாதிரி. ஆனா நீங்க அதுல இருந்து தப்பிச்சிடலாம். டக்குன்னு நீங்க நல்லவனா மாறிட்டா. அந்த எதிர்க்கிறது இந்த மாதிரி குணம்லாம் சுத்தமாக இல்லைன்னா நடக்கும்ன்ற. அதுதான் வந்து அஸ்வத்தாமன் நினைக்கிறேன். ஒரு பிரம்மாஸ்திரத்தை பீமன் மேல விசிறும்போது அது கரெக்டா இலக்கை அழிச்சிட்டு தான் வரும். ஆனா உடனே கிருஷ்ணர் என்ன பண்ணுவாரு, கதாயுத்தத்தை கீழே போடுன்னுவாரு. டக்குன்னு கீழே போட்டுருவான், எதையும் யோசிக்காம. கீழே போட்டோன்னு அந்த அஸ்திரம் அவனை சுத்திட்டு அப்படியே போயிடும். ஏன்னா நிராயுத பாணியை அது தாக்காது. இப்ப இங்க முக்கியமான விஷயம் என்னன்னா, இந்த 5 விகாரங்கள் காமம், கோபம், பற்று, பேராசை, அகங்காரம்ன்ற விகாரம் இருக்கும் வரைதான் நீங்கள் செய்த பாவம் உங்களை தாக்கும். அப்படி இல்லைன்னா அது எப்படி இருக்கும்னா, தலைக்கு வந்தது தலைப்பாக வழியா போயிடும். அவ்வளவுதான். கொஞ்சம் டேமேஜ் ஆகும், ஏதோ ஆகும், ஸ்லைட்டா வலி இருக்கிற மாதிரி இருக்கும். அதையும் நீங்க இறைவனை கெட்டியா பிடிச்சிக்கிட்டீங்கன்னா அதுவுமே வலியா தெரியாது. குழந்தைங்களுக்கு ஊசி போடும்போது அப்படியே அம்மாவை கெட்டியா கட்டி பிடிச்சிக்கும். அந்த மாதிரி இறைவனை பிடிச்சிக்கும். ஈட்டி மாதிரி வர்றது முள்ளு மாதிரி ஆக்கிடுவேன். இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா, என் நினைவில் இருக்கும்போது உங்களுக்கு ஒண்ணும் ஆகாதுன்னு கேரண்டி கொடுக்கிறேன். சோ நீங்க பண்ண வேண்டியதெல்லாம் அவருடைய நினைவுல இருக்கணும். அதுக்கு அவர் எப்படி இருக்கிறாருன்னு தெரிஞ்சிருக்கணும். அது எந்த மதத்திலுமே சொல்லப்படல. அதனாலதான் உன் மதம் பெருசு, என் மதம் பெருசுன்னு ஒரே கடவுளுக்காக பலர் அடிச்சுக்கிறாங்க. கடவுள் ஒருத்தர் தான். அப்ப அல்லாஹ் மட்டும்தான் கடவுள்னு இருக்கும்போது இன்னொரு ஒரு கூட்டத்தை எப்படி அவங்க கஷ்டப்படுறத வந்து பார்த்து சந்தோஷப்பட முடியுது? இப்ப பாலஸ்தீனத்துல வந்து அந்த தீவிரவாதிகளை எதிர்த்துதான் மத்தவங்க பேசுனாங்களே தவிர, கொல்லப்படுற அப்பாவி மக்களை எதிர்த்து யாரும் சிரிச்சு எந்த வீடியோவும் போட்டது கிடையாது. பாரு பாலஸ்தீனத்துல இப்படி ஆயிடுச்சு, இயேசு பழி வாங்கிட்டாருன்னு யாராவது வீடியோ போட்டிருக்கிறாங்க? அப்ப இது எவ்வளவு பெரிய அந்த ஒரு மிருகத்தனத்தின் உச்சத்தை வந்து மத உணர்வு வந்து தூண்டுது. மதப்பற்று. அதனாலதான் கடவுள் சொல்றார், தேகத்தின் அனைத்து தர்மத்தையும் மதத்தையும் விட்டுட்டு ஆத்மான்னு உணரு. ஆத்மாவுடைய தந்தை பரமபிதா, பரமாத்மா, சிவ. அவரைதான் அல்லாஹ்னும் சொல்றோம். ஆத்மாவுக்கு அப்பா அவர், உடம்புக்கு கிடையாது. அல்லாஹ் பெறுவதும் இல்லை, பெறப்படுவதும் இல்லைன்றது உடம்புக்கு சொன்னது. உடம்புக்கு அவர் குழந்தையாக அவர் பிறக்கிறது கிடையாது. ஆனா கடைசி 100 வருடம் வரவே இல்லைன்னா அவரை நாம எதுக்கு வணங்கணும்? முகமது நபின்னு ஒருத்தர் பிறக்கவே இல்லைன்னா நீங்க எதுக்கு அவரை வந்து பெரிய ஆளா நினைக்க போறீங்க?
முகமது நபிக்கே அவ்வளவு மரியாதைன்னா, படைப்பவர் அவருக்கு இவ்வளவு மரியாதை கொடுக்கிறோம்னா, அவர் வந்து ஏதோ பண்ணியிருந்தா தானே கொடுப்போம் இல்லையா? சோ அவரு வராரு இறுதியில. கடவுளே வராரு. ஏன்னா அந்த ஞானம் அவர்கிட்ட மட்டும்தான் இருக்கு. அவர் யார்கிட்டயும் குடுத்தெல்லாம் அனுப்பல. அதாவது அவங்கவங்க அந்தந்த மதத்தை உருவாக்குறதுக்கு அந்தந்த நேரத்துக்கு மேல இருந்து வருவாங்க. அதுக்கும் கடவுளுக்கும் சம்பந்தமே கிடையாது. எல்லாம் படைப்பவர் ஒருவர்னா மற்ற எல்லாரும் படைப்புகள். அதாவது மனிதர்கள். நீங்க நபின்னு சொல்லுங்க, மதஸ்தாபகர்ன்னு சொல்லுங்க, அல்லது சொர்க்கத்தில் வாழ்ந்த தேவதைன்னு கூட சொல்லுங்க. எல்லாமே மனிதர்கள் தான். என்ன சொர்க்கத்தில் வாழ்ந்தவர்கள் கடவுளுக்கு ஈக்குவலா தூய்மையா இருப்பாங்க. ஆனாலும் மனிதர்கள் தான். கொஞ்சம் கொஞ்சமா இங்க இறங்கி வரும்போது 2500 வருஷம் கழிச்சு சொர்க்கமா இருந்த பூமி நரகமா மாறுது. அப்ப இவங்களே மறுஜென்மம் எடுத்து வரும்போது சக்தி இழக்கும்போது காமம், கோபம் இந்த மாதிரி பாவம் செய்யறாங்க. அப்பவும் அவங்க மனிதர்கள் தான். அதாவது மனித ஆத்மா. சொர்க்கத்துல மனிதன் சொல்ல மாட்டோம், தேவதைன்னு சொல்லுவோம். ஏன்னா தெய்வீக குணம் நிரம்பி இருக்கும். அதுதான் தேவதை. ஒவ்வொரு மதத்திலும் ஒரு பேர் சொல்றாங்க. அடுத்தது அவங்களதான் சொல்றது தெய்வீக குணமா இருந்தவங்கள. அவங்களதான் இப்ப இந்துக்கள் வழிபட்டுட்டு இருக்கிறோம். அப்படி இருந்ததே நாம தான்றத மறந்துட்டோம். அதை ஞாபகப்படுத்ததான் கட்சியில வர வந்து இந்த ஞானத்தை கொடுக்கிற. இப்ப இதுல என்ன ஆகுது நடுவுலன்னா, சொர்க்கத்துல எந்த மதமும் இருக்காது. கடவுளே வணங்க மாட்டாங்க. நாஸ்திகர்கள் கிடையாது. நினைக்க வேண்டிய அவசியம் இருக்காது. அவ்வளவு ஆனந்தம் இருக்கும். துக்கம் வரும்போது தானே கடவுளை நினைக்கிறாங்க. இப்ப 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 அந்த அவார்டு வாங்கினவன் கடவுள் இருந்தாதானு அவன் துடிக்க மாட்டான். ஐயோ நான் கண்டிப்பா துடிப்பாங்க. இழந்தவன் துடிப்பான். எட்ட இருக்கிறவன் வேணா அவனுக்கு இன்னும் வரல. அதனால கொஞ்சம் அப்படிதான் இருப்பாங்க. சோ இங்க நரகத்தில் தான் மதங்கள் வருது. துக்கம் வரும்போதுதான் கடவுளை தேடி வேதங்கள், மதங்கள் எல்லாமே உருவாக்கப்படுது. மேல இருந்து ஒரு ஆத்மா வரும். அது வந்து ஏற்கனவே இருக்கிற ஒரு உடம்புல வந்து ஞானத்தை சொல்லும். அப்படிதான் இயேசு உடம்புல கிறிஸ்துன்னு ஒரு ஆத்மா வந்துச்சு. நபி உடம்புல ஜிப்ரேல்னு ஒரு ஆத்மா வந்துச்சு உடம்புக்குள்ள. ஆனா இவங்க வந்து இப்படி வெளியில இருந்தே சொல்லிச்சு அப்படி எல்லாம் புரிஞ்சுக்கிறாங்க. அது அப்படி கிடையாது. எல்லாருக்குமே இது இப்படிதான் நடக்கும். சோ அதுவும் மனுஷன்தான். ஆனா ஃபர்ஸ்ட் வரும்போது ஒருத்தர் உடம்புக்குள்ள வருது. அதுக்கப்புறம் போய் மறுஜென்மம் எடுத்துடும். மனிதர்கள் எல்லாமே மறுஜென்மம் எடுப்பவர்கள். சோ கடவுள் மட்டும்தான் கடைசி 100 வருடம் ஒரு வயோதிகர் உடலுக்குள்ள வரார், பிறக்கல. அதான் முகமது உடம்புக்குள்ள எப்படி ஜிப்ரேல் வந்துச்சோ அதே மாதிரிதான் அவரும் வராரு. ஆனா அவர் மறுஜென்மம் எடுக்கல. அவர் வருவது எல்லாரையும் அழிச்சிட்டு போறதுக்கு. மதத்தை உருவாக்க வரல. ஏன்னா உலகம் அழியும் போது அவர் வராரு. அதுக்கு முன்னாடி நீங்க தூய்மை ஆயிடுங்க. ஏன்னா இதே பூமி சொர்க்கமாக போகுது. சோ அதனாலதான் கடவுள் கடைசியில வர. இது புரியாம எல்லாரும் நினைச்சுக்கிறாங்க எல்லாம் கல்லறையில இருப்பாங்க, கடைசியில வந்து எழுப்புவாரு. ஏன் எழுப்பணும்? சொர்க்கம்னு வேற ஒரு இடம் இருந்தா இறந்த உடனே அங்க அனுப்ப வேண்டியது தானே. அப்ப இல்லன்றது அங்க கன்ஃபார்ம் ஆகுது பாருங்க. இல்ல சொர்க்கம் வரணும்னா அது கடைசியில தான் நடக்கும். இப்ப கடைசியில இந்த பூமி சொர்க்கம் ஆகுது. இதே பூமிதான். இதே பாரத நாடு மற்றபடி எந்த கல்லறையிலயும் யாரும் தூங்கிட்டு இருக்க மாட்டாங்க. மறுஜென்மம் எடுத்துக்கிட்டே தான் இருப்பாங்க. முகமது நபியா இருக்கட்டும், இயேசு கிறிஸ்துவா இருக்கட்டும், எல்லாருமே மறுஜென்மம் எடுத்துட்டு தான் இருப்பாங்க. சோ இப்ப வந்து நம்மை மாத்திக்கிற நேரம் இல்லையா? வரிசையா வந்து யாரெல்லாம், அதாவது சார் வந்து ஹோம்ஒர்க் எல்லாம் எடுத்துட்டு வான்னு சொல்றாங்கன்னு வச்சுக்கோங்க. ஒவ்வொருத்தரா ஃபர்ஸ்ட் பெஞ்ச்ல இருந்து கூப்பிடுறான்னு வச்சுக்கோங்க. ஹோம்ஒர்க் முடியலன்னா செம்ம அடிக்கிறான். கடைசி பெஞ்ச்ல இருக்கிறோம், எழுதுவான் பாருங்க வேகமா. அந்த மாதிரி நாம நம்மளுடைய பாவத்தை அழிக்கணும். கடகடன்னு வந்துருச்சு, ஏதோ நம்ம இன்னும் அக்கௌண்ட் ஏர்லப்ல இருக்குது, அதுக்குள்ள கடகடன்னு அழிச்சிடணும். அழிக்கிறதுக்கு வழிதான் இறைவனை நினைக்கிறது. வேற இந்த கலியுகத்தின் எதையும் பார்க்காமல், நினைக்காமல், யோசிக்காமல் இறைவன் நினைவிலே இருக்கணும். ஆத்மான்னு புரிஞ்சு பரமாத்மாவை நினைக்கணும். செம்பொன்னான ஒளி உலகத்துல ஜோதி ரூபமா ஒளிப்புள்ளியா இருக்கிறார். சொர்க்கத்துல எப்படி காமம், கோபம், பற்றி பேராசை, அகங்காரம்னா என்னன்னே தெரியாம இருந்தாங்க. ஆத்மான்ற உணர்வுல இருந்தாங்க. உயிர் அது பூர்வமத்தில் நட்சத்திரமா ஜொலிக்கனால தான் இங்க போட்டு வைக்கிற பழக்கம் இருக்கு. அந்த ஆத்மாவுக்கு அப்பா இறைவன், அவரும் நட்சத்திரம் மாதிரி இருக்கிற ஒரு ஆத்மா தான். அதனால்தான் பரமாத்மான்னு சொல்றோம். அவர் செம்பொன் நிறமான ஒளி உலகத்துல நட்சத்திரமா இருக்காரு. சோ செவ்வானத்துல நட்சத்திரம் மாதிரி சிவபெருமானை நினைவு செஞ்சுக்கிட்டே இருக்கணும் நீங்க எந்த வேலை செய்தாலும். ஆனா உங்களை ஆத்மான்னு உணர்ந்து நினைக்கணும். அதுதான் கரெக்டா நினைக்கிறது. பக்தியில எல்லாரும் கடவுளை நினைக்கிறாங்க. ஆனா கடவுளை பத்தி தெரியாது. இன்னொன்னு,
தன்னை உடல்னு நினைச்சிட்டு அந்த உடலின் தேவைக்காக நினைக்கிறாங்க. இந்த உடம்ப காப்பாத்து, அப்பா அம்மாவை காப்பாத்து, கல்யாணம் பண்ணி வை, குழந்தை குட்டி இப்படிதான் நினைக்கிறாங்க. ஆனால் ஆத்மான்னு உணர்ந்து இறைவனை நினைக்கிறது. சோ எதையும் நினைக்காமல் ஒரு இறைவனை மட்டும் நினைச்சுக்கிட்டே இருக்க இருக்க என்ன ஆகும்னா வெளிப்புற கவர்ச்சியில இருந்து உங்களுடைய புத்தி விலகும். சொர்க்கத்துல ஆத்மாவிலே உங்க கவனம் இருந்ததுனால எவ்வளவு அழகாக இருந்தாலும் மனம் மயங்காது. ரொம்ப அழகா இருப்பாங்க சொர்க்கத்துல இருந்தவர்கள். ரொம்ப பணக்காரர்களாக இருப்பாங்க. தங்க செங்கற்களால் கட்டப்பட்ட மாட மாளிகையில இருப்போம். ஆனா கதவு ஜன்னலே இருக்காது. திருடுறதுன்னா என்னன்னே தெரியாது. அங்க இந்த மாதிரி ஃபயர் ஆக்சிடென்ட் எல்லாம் ஆகாது. இயற்கையும் சதோ பிரதானமாக இருக்கும். அங்க யமுனை நதிக்கரையில டெல்லியில தான் இருக்கும் சொர்க்கம். அந்த நதியில ஓடுற தண்ணி வருடம் முழுவதும் ஒரே சீராக தான் ஓடும். 1 இன்ச்சு மேலேயோ 1 இன்ச்சு கீழேயோ போகாது. தினமும் நைட்டு பாத்தீங்கன்னா 12 to 2 மழை பெய்யும். காலைல எழுந்துச்சா மழை பெஞ்சதுக்கான அறிகுறியே தெரியாது. சதா காலமும் வசந்த காலம் தான். இந்த வெயில், குளிர் இதெல்லாம் இருக்காது. அந்த மாதிரி உலகம் சொர்க்கம். அடுத்த 2500 வருடம் திரும்புற பக்கமெல்லாம் ஆனந்தம். குழந்தை பிறக்கும் போதே சிரிச்சுட்டு தான் பிறக்கும். ஏன்னா அது எந்த பாவமும் செய்யல. கர்ப்பத்திலே ஜாலியா தான் இருக்கும். ஆனா இங்க கர்ப்பத்திலே அது துடிச்சிட்டு தான் இருக்குது. பிறக்கும்போது அதோடைய கண்டினியூஷன் தான் அழுதுகிட்டே பிறக்குது. அம்மாவும் அழுதுகிட்டே பிரசவிக்கிறாங்க. அங்க தாய்க்கும் அது வலியாக இருக்காது. சோ அந்த மாதிரி உலகத்துல மட்டும்தான் உங்களுக்கு ஆனந்தம் இருக்குமே தவிர இங்க இருக்காது. இல்லையா? நாளைக்கு சாக போறோம், இன்னைக்கு சாக போறோம்னு நினைச்சு சிரிச்சிட்டு இருக்கிறது எவ்வளவு பெரிய அறியாமை. இல்லையா? நாளைக்கு கஷ்டப்படுறவன் இன்னைக்கு கஷ்டப்படுறவனை பார்த்து சிரிக்கிறது இருக்கிற பாவத்தோட இதையும் சேர்த்துக்கிறோம் நம்ம. இல்லையா? அவங்க எப்பயுமே பாலஸ்தீனுக்கு இது வேணும் அப்படின்னு அவங்க சொன்னது கிடையாது. இந்த மாதிரி வீடியோ யாருமே வெளியிட்டது கிடையாது. ஒரு அழிவை கொண்டாடுறதை யாருமே வெளியிட்டது கிடையாது. ஆச்சரியமா இருக்கு. அதே மாதிரி இஸ்ரேல்ல உள்ள பூந்து அடிச்சாங்க இல்லையா ஹமாஸ், கடத்திட்டு போனதை கொண்டாடினாங்க முஸ்லிம்ஸ். கொண்டாடி வீடியோ போட்டாங்க. பெருமையா வீடியோ போட்டாங்க. அப்புறம் இஸ்ரேல் அட்டாக் பண்ணும்போது எங்களை காப்பாத்துங்க, சேவ் பாலஸ்தீன், சேவ் பாலஸ்தீன்றாங்க. ஒண்ணு மற்றவர்கள் துக்கத்தை கொண்டாடுறாங்க, இல்லாட்டினா துக்கம் வரும்போது அழுகுறாங்க. காரணம் எல்லோரையும் சகோதரரா நினைக்காததுதான் உங்களுக்கு பிரச்சனை. அவங்க மட்டும்தான் சகோதரர் நினைக்கிறது தான் பிரச்சனை. அல்லாஹ் ஒருத்தர் தானே, அவருடைய குழந்தை தானே எல்லா ஆத்மாவும். அமெரிக்காவில இருக்கிறவங்க கடவுளுக்கு குழந்தை இல்லையா? இல்லையா? கடவுள் எல்லாத்தையும் ஆத்மாவா தான் எல்லாருக்கும் பார்க்கிறாரு. குழந்தை. உடம்பு பார்த்தாதான் ஜாதி, மதம், இனம் எல்லாம் வரப்போகுது. அதே மாதிரி நம்மள மாத்துறாரு. நம்மளையும் ஆத்மாவை பாருங்க, புருவமத்திய பாருங்க, உடலை பார்க்காதீங்க, ஆண் பெண்ணுன்றதே மறந்துடணும். இந்து, கிறிஸ்டின், முஸ்லிம் எதுவுமே ஞாபகம் இருக்கக்கூடாதுன்றார். எல்லாம் என்னுடைய அப்பாவுடைய குழந்தை, அல்லாவுடைய குழந்தை, சிவபெருமானுடைய குழந்தை. அப்படி நம்ம பார்க்கும் பொழுது என்னுடைய சகோதரன் அங்க கஷ்டப்படுறான்னா சரி, இன்னொரு விஷயம், அங்க ஒரு முஸ்லிம் இறந்திருக்க மாட்டான். அவ்வளவு பெரிய கலிபோர்னியால ஒரு முஸ்லிம் இருந்திருக்க மாட்டான். எத்தனை முஸ்லிம் எங்க ஆளு இறந்தாலும் பரவாயில்ல, அமெரிக்கா எரிஞ்சா எனக்கு போதும் நினைக்கிறது என்ன ஒரு மனநிலை இது, இல்லையா? சோ இந்த மனநிலை இதுக்குத்தான் கடவுள் தண்டனை கொடுப்பார். இதைத்தான் அவர் பார்ப்பார். நீங்க ஒரு எடுத்துட்டு போய் நெருப்பு வச்சாதான் பாவம் இல்லை, நினைத்தாலே பாவம் தான். இயேசு சொல்றாருல, ஒரு பொண்ணை இச்சையா பார்த்தாலே நீ விபச்சாரம் பண்ணிட்டன்ற. அது மாதிரி அவன் சாகணும்னு நீ நினைக்கும் போதே அவன் சாவறதுக்கு நீ காரணம். அந்த ஒரு கொலையை பண்ணதுக்கு ஈக்குவல்ன்ற. அப்ப பாவம் சேருது, அது நமக்கு தெரியாது. ஏன்னா இங்க அந்த குணம் தான் வருது அடுத்தது. அப்ப நமக்கு எதுவுமே ஆகாத பொழுதே நமக்கு அவன் சாகணும்னு நினைக்கிறாங்கன்னா, நம்ம குடும்பத்திலேயோ சொந்தக்காரனோ யாரோ ஒருத்தன் சொத்தை அபகரிச்சா நீங்க கத்திய தூக்குவீங்களா மாத்தீங்களா? ஏன்னா அந்த மிருக குணம் இருக்குது இல்ல, அதைதான் சாத்தான் தூண்டுறான். அதை புரிஞ்சுக்கணும். அந்த சாத்தான் தான் மதங்களை உருவாக்குறது. கடவுள் மதங்களற்ற உலகத்தை உருவாக்குறார். அது கடவுளால மட்டும்தான் முடியும், மனிதர்களால முடியாது. அதுக்கு பேரு தான் ராமராஜ்யம். இது ராவண ராஜ்யம். ராவணன்னா என்ன அர்த்தம்? காமம், கோபம், பற்று, பேராசை, அகங்காரம், 5 விகாரம் மானிடமும் இதே 5 விகாரம் பெண்ணிடம் உள்ள இணைந்த ரூபம் தான் 10 தலை ராவணன். சோ ஒண்ணு வெட்ட வெட்ட இன்னொன்னு வந்துகிட்டே இருக்கும். எண்ணங்களும் அப்படிதான். ஒரு எண்ணத்தை வெட்ட வெட்ட இன்னொன்னு வந்துகிட்டே இருக்கும். சோ இது எதுவுமே இல்லாம ஒரே மொழி, ஒரே வழி, ஒரே தர்மம். அதுதான் ராமராஜ். யாருக்கும் எதன் மீதும் ஆசை இருக்காது. ராஜ குடும்பத்துல பிறக்கிறவன் ராஜாவாவான், அவ்வளவுதான். ஒருவேளை யாராவது கேட்டாங்கன்னா கொடுக்கறதுக்கும் தயாரா இருப்பான். அதான் ராமாயணத்துல காட்டுவாங்க. தம்பி கேட்கிறானா எடுத்துக்கோ, அப்பயும் இல்ல நான் அதை ஏத்துக்க மாட்டேன்னு ராமர் அடம் பிடிப்பார். அதான் ராமராஜ். யாருக்குமே ஆசை இல்லாதது. ஆனா இன்னைக்கு ஆட்சி பிடிக்கிறதுக்காக இவங்களை தப்பா பேசுறது, அவங்கள தப்பா பேசுறது.
ஆமா. ராவணனுக்கு ஆப்போசிட் ராமராஜ்யம். அதனால அந்த பேர் தான் ராமராஜ்யம்ன்றது. கரெக்ட். ஆனா அது ஆக்சுவலா நாராயணன் தான் அங்க ராஜ்யம் பண்ணுவார். கொடுக்கிறது கடவுள். சோ ராமராஜ்யன்றது வந்து திரேதாயுகத்துல வர ராமரை வைத்து கிடையாது. ராவணனை அழிக்கும் ராமர் சிவபெருமான் தான். அழிக்க வைக்கிறார். அவர் அழிக்கல. அதையும் புரிஞ்சுக்கணும். கீதையில கிருஷ்ணர் சண்டை போடல. வழிதான் சொல்றார். அவரு பார்ட்டிசிபேட் பண்ணல. அந்த மாதிரி கடவுள் நீங்க செய்த பாவத்தை அழிக்கிறதுக்கான வழியை உங்களுக்கு சொல்லி கொடுக்கிறார். அவர் அழிக்க மாட்டார். இயேசு சிலுவையில அறைஞ்சாலே நம்ம பாவம் போயிடாது. ஏன்னா அது குணம் இருக்குது. இயேசுவை பிடிச்ச உடனே நான் காமத்தை விட்டுட்டேன், கரிமீனை விட்டுட்டேன், அந்த மாதிரி குணமே மாறிடுச்சு அப்படின்னு சொல்ல முடியுமா? மிஞ்சி மிஞ்சி போனா தண்ணி அடிக்கிறத விட்டுருப்பீங்க. அதுக்கு மேல காமத்தை விட்டு காட்டுங்க. அது கடவுளை நினைக்கும் போதுதான் சாத்தியம். அதுவும் எப்ப? அதனால என்ன பலன்னு தெரிஞ்சு அவங்களுக்கு சொர்க்கம்னாலே திராட்சை அவனவனுக்கு ஒரு திராட்சை தோட்டம் இருக்கும். இவ்வளவுதான் சொர்க்கம்னா இதுக்கு போக யாருக்காவது ஆசை வருமா? எனக்கு திராட்சையே பிடிக்காது. அப்பா இதான் சொர்க்கம், அது எனக்கு தேவையே இல்லைன்னு தோணும் இல்லையா? சோ ஒரிஜினல் சொர்க்கம் அப்படிலாம் இருக்காது. ஒரிஜினல் சொர்க்கத்தில் இல்லாததே இருக்காது. எல்லாமே இருக்கும், அளவற்று இருக்கும். அதை அனுபவிக்கிறதுக்கு ஆயுளும் 150 வருடம் இருக்கும். ஆரோக்கியமாக சின்ன தலைவலி கூட வராது. இங்க கேட்கவே தேவையில்ல. சுகர் எவ்வளவு கோடீஸ்வரனா இருந்தாலும் அவனால எதுவும் சாப்பிட முடியாது இல்லையா? 40 வயசு ஆயிடுச்சுன்னா எல்லா வியாதியும் வந்துடுது. அவன் வந்து என் அக்கௌண்ட்ல காசு இருக்குன்னு சந்தோஷப்பட்டுக்கலாம். வேற இது பைபிள்ல போட்டிருக்கோம். பணக்காரன் மற்றவர்கள் சாப்பிடுவதை பார்த்துக்கிட்டே செத்து போயிடுவான்ற. சோ இந்த நேரத்தில் பணத்தின் பின்னாடி போய் அதுக்காக தான் நிறைய பாவம்லாம் வேற செய்யறாங்க. அது தேவையில்லை. ஏன்னா அது நம்ம கூட இருக்க போறது இல்ல. மண்ணோட மண்ணா போகுன்றதோடைய கடவுள் சொல்லி இருக்கிறார். அது அங்க நம்ம பாக்குறோம். நம்பர் 1 நாட்டிலே பாக்குறோம். சோ அங்க ஒரு சீற்றம்னா இங்க வேற மாதிரி வரலாம். அதேதான் நடக்கணும்னு அவசியம் கிடையாது. இப்ப எல்லாம் அப்படித்தானே இருக்கு. முன்னேற்றமான நாட்டிலேயே அதை அழிக்கிறதுக்கு எதுவுமே பண்ண முடியல. அவ்வளவு காசு இருக்கு. பண்ண முடியல. அப்ப இங்க என்ன பண்ண முடியும்? ஒண்ணுமே பண்ண முடியாது. அதுதான் ரொம்ப கொடுமையானது. ஆனால் ஒண்ணு, உங்களுக்கு பாவம் இல்லைன்னா உங்களுக்கு ஒண்ணும் ஆகாது. அந்த பாவத்தை அழிச்சிடுங்க. அதுக்கு முன்னாடி நெருப்பு உங்களுடைய தண்டனைன்ற நெருப்பு உங்களை துரத்திட்டு வர்றதுக்குள்ள நீங்க அணைச்சிட்டு அப்படியே குளிர்ச்சி ஆயிடுங்க. கடவுள் அதை குளிர்ச்சின்னுவார். குளிர்ச்சி நெருப்பு பத்தாது இல்ல, அப்படி ஆகிடுங்க. இன்னொன்னு, என் நினைவுல இருக்கும்போது எதுவுமே உன்கிட்ட வராதுன்ற. அதான் மார்க்கண்டேயன் போய் மரண டைம்ல போய் சிவலிங்கத்தை கட்டி பிடிச்சிக்கிறான். அவருக்கு உடம்பு கிடையாது. சோ புத்தினால அவரை பிடிச்சிக்கிறோம். அவரை தவிர எந்த நினைவும் இல்லாத பொழுது வர்ற ஆனந்தம் இருக்குது பாருங்க. உலக அழிவு நடக்கிறதே உங்களுக்கு தெரியாது. ஏன்னா என்னதுன்ற உணர்வே எல்லாத்தை விட்டும் போயிடும், இந்த உடம்பு உட்பட. கடைசியில காட்சியும் கிடைச்சிடும். இன்னொன்னு, பஞ்ச தத்துவம் நீங்க வந்து யாருக்குமே எந்த கெடுதலும் நினைக்காதனால அந்த பஞ்ச தத்துவம் கூட உங்களுக்கு துக்கம் கொடுக்காது. ஏன்னா நீங்க அமெரிக்காக்காரன் நாசமா போகணும்னு நினைக்கிறீங்கன்னா ஒரு நாட்டுல இருந்து, இந்தியாவில இருந்துன்னு வச்சுக்கோங்க. இந்தியாவில இருந்து அமெரிக்காவுக்கு அந்த வாயுமண்டலம் அட்மாஸ்பியர் இருக்கு பாருங்க, அது ஃபுல்லா அங்க கரப்ட் ஆகி போகும். அப்ப அந்த வாயுமண்டலத்துக்கு நீங்க துக்கம் கொடுத்திருக்கீங்க, அது திரும்பி உங்களை தாக்கியே தீரும். பஞ்சபூதங்களுக்கும் துக்கம் கொடுத்தாச்சு, அதோட பலனை தான் அனுபவிச்சுட்டே இருக்கும். சோ அப்ப எல்லோரும் நல்லா இருக்கணும்ன்ற எண்ணத்தை மட்டும் உருவாக்குனீங்கன்னா அது சுபமான வைப்ரேஷன் போகும். அது பஞ்ச தத்துவத்துக்கு சுகம். அது அப்படி சுகத்தை அனுபவித்த பஞ்ச தத்துவம் உங்களுக்கு துக்கத்தை கொடுக்காது. கடவுள் கேரண்டி கொடுக்கிறார். எவ்வளவு பெரிய ரகசியத்தை வெளிப்படுத்துறார். இதை புரிஞ்சுக்கணும். உலகம் அழியதான் செய்யும், நம்ம உடலை விட்டு போகத்தான் போறோம். ஆனா எப்படி போறீங்கன்றதுதான் முக்கியம். அடிபட்டு மிதிப்பட்டு வேதனையில துடிச்சு போறீங்களா? பயந்து அலறி அடிச்சுட்டு வீடு இல்லாம சாப்பாட்டுக்கு வழி இல்லாம நின்னு துர்மரணம் அடைய போறீங்களா? இல்ல ஆனந்தமாக இறைவன் நினைவுல வெண்ணெயில இருந்து முடி எடுத்தா மாதிரி அப்படியே ஸ்மூத்தா போதா? ஏன்னா கடைசி நேரத்துல சொர்க்கத்தின் காட்சியை காட்டிடுவாரு நமக்கு. அதனால என்ன நடக்குதுன்னே உங்களுக்கு தெரியாது. சொர்க்கத்துல இருக்கிற மாதிரி ஃபீல் ஆகும். மற்றவர்களுக்கு அவங்க எந்த கடவுளை வணங்குறாங்களோ அவங்களாக நீங்க தெரிவிங்க. அப்ப குழந்தைகள் மூலமாக அப்பா வெளிப்படுத்துறாரு. இவன் தான் என் குழந்தைன்னு வெளிப்படுத்துறாரு. அப்ப வந்து நிக்கும்போது இறைவனை நினைங்கன்னு நம்ம சொல்லுவோம். அவ்வளவுதான். அதுதான் பிதாவை பிதா என்னை வெளிப்படுத்தினார், நான் பிதாவை வெளிப்படுத்தினேன் இயேசு சொல்றதா இருக்கும். எல்லாமே நம்மளுடைய மகிமை. கடைசியில இப்ப பிரம்மகுமாரிகள் மூலமாக அந்த ஒரே சிவபெருமான் வந்து ஞானத்தை கொடுக்கிறது. இதனால நடக்கிற விஷயம். சோ அதனால அந்த நம்ம ஊர்ல எல்லாம் நிறைய பேர் நாஸ்திகத்தை பெருமையா இந்த சினிமாக்காரங்க தான் மெயினா பேசிட்டு இருக்கிறது.
சினிமாவை வைத்துதான் சாத்தான் சீக்கிரமா உலகத்தை கெடுக்கிறது இல்லையா? சினிமா இல்லைன்னா இவ்வளவு சீக்கிரம் கெட்டு போகாது. இந்த கடைசி இந்த 100 வருஷம் கெட்டு போனது அதனால தானே. இப்ப வந்த அதனால அப்புறம் தான் அவ்வளவு. கண்டிப்பா. சோ இப்பயும் பாத்தீங்கன்னா எல்லாம் நாஸ்திகர்களாக தான் இருப்பாங்க. ஏன்னா பாவம் செய்யணும்ல. அதுவும் நமக்கு நன்மை தான். அப்பதானே சொர்க்கம் வரும். நம்ம அதுல இருந்து விலகி நம்மை பாதுகாத்துக்கணும். ஓம் சாந்தி. இறைவன் கொடுக்கிற ஞானம் எல்லா குமாரிகள் ராஜயோக தியான நிலையத்திலும்